1008 சாயில் ப்ராஜெக்ட் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் ஹாக்கிம் எஸ்டேட். இந்த கோயிலை தேடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பயணத்தை தொடங்கினேன். எங்கெங்கேயோ கோவில் இருக்குது, ஆனால் எனக்கு தென்பட மாட்டுதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலான்னு சடனாக எனக்கு ஒரு நபர் வந்து கால் பண்ணிவிட்டு எங்களோட கோவிலுக்கும் வந்து மண் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு கோவில் தலைவரும் அதே நேரத்தில் கோவிலோட உறுப்பினரும் வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு இந்த ஒரு பிடி மண் எடுத்து கொடுத்து உதவுனாங்க. அதே நேரத்தில் இந்த கோவிலில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறவாசி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு நாகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி உங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு வரலன்னு சொன்னதீங்க அப்படின்னு சொன்னார். இல்லை எனக்கு ஃபீல் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லும் போது அவர் போய் கூட்டிகிட்டு காமிச்ச இடம் தான் வந்து எனக்கு ஆச்சரியமிட்டு வச்சுச்சு. ஏன்னா அந்த மாரி ஒரு லொக்கேஷன் எக்ஸாக்ட்லி கூனோங் ஜெராய் அடிவாசலில் இவ்வளோ பெரிய நாகத்தை உருவாக்கி அங்கே வணங்கிட்டு வராங்க. அந்த இடத்த வந்து இப்போ பாருங்க. அதுக்கு முன்பு இந்த பாறை கோவிலுக்கு பின்னாடியே இருக்கு. இது நகர்த்த முடியாத வாசி இந்த பாறையை அப்படியே வச்சுட்டாங்க. இது ஒரு அம்மனோட பாறையாக கருதுறாங்க. இப்போ இந்த நாகம்மா கோயிலை தேடி பயணிக்க போகிறோம். பீடோங் குரோன் இந்த 2 சுட்டு வட்டாரத்தில் எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் 5 தலை நாகத்தோட வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்த ஊரில் 5 தலை நாகத்தை வந்து பார்த்துருக்கணும். அதனால தான் வழிபாடே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கோவில் எக்ஸாக்ட்லி 2 கேபிள் தியாங்க்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப வைப்ரேஷன் இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். அதே நேரத்தில் இருட்டிருச்சு அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட விடவே மாட்டாங்க. காரணம் அதிகமாக சாரப்பாம்பு நடமாடுமா. அதே நேரத்தில் இந்த ஒரு ஐயா கோயிலை பார்க்குறீங்களா, இந்த ஐயா கோயில் தான் ஆதியில் அம்மனோட இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயாவே இந்த இடத்த விட்டு நகர்ந்து வழி கொடுத்து ஒரு இடத்துல வந்து அமர்ந்து உட்காந்துட்டாரு. ஆச்சரியத்திலேயே பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மலாய்க்கார கம்பத்தின் நடுவில் ஒரு முருகர் கோயில் இருக்கு. முருகர் கோயிலோட பேரு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. இவர் வந்து செல்லமா அரகேட் முருகர்னு சொல்லுவாங்க. ஏன் அரகேட் கூப்பிடுறாங்கன்னா, முன்பு இந்த கோயில் பக்கத்தில் ஒரு தண்டவாளம் இருந்திருக்கு. அந்த தண்டவாளத்தை கடந்து போகிறதுக்கு ஒரு அரகேட் வந்து போட்டிருந்திருக்காங்க. அந்த அரகேட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. மக்களும் இந்த கோயிலை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பெயர் மட்டும் நிலைச்சு நின்றுச்சு. அரகேட் முருகர் சொன்னாலே பலருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இந்த கோயில் தெரியாதவங்க நிறைய பேர் இந்த ஊரில் இருக்காங்க. ஓய்வு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த முருகரை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த கோவிலை பராமரிக்கிறவங்கக்கிட்ட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஒரு பொடி மண்ணை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த கோவில் நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. பா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. நான் கண்டறிஞ்ச 2வது நாகம்மா கோயில் சொன்னோமா, அருள்மிகு ஸ்ரீ நாகம்மாள் ஆலயம் குரோன்ல இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு தனி வைப்ரேஷன் தான் வருது. அதே நேரத்தில் நாகம்மாளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மெய்சிலுக்கு வைத்துரும், வரப்பிரசாதமாக தான் கருதும். இந்த மாரி ஒரு கோவில் பல இடத்துல அமைஞ்சிருக்கும். அது எங்கள் ஊரில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நாகம்மா கோயில் பக்கத்திலே மதுரை வீரனும் இருக்காரு, முன்னீஸ்வரன் இருக்காரு, பேச்சாயி அம்மனும் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு புடி மண் எடுக்கிறது கோவில் தரப்பினர் கொடுத்தாலும் சரி, ஆத்தா கொடுத்தாலும் சரி, பட் இந்த நாகம்மா சுற்றி இருக்கிற இந்த அரச மரத்துலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறது ஹனுமார் கோயில் மண் எடுக்கிறத விட ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. எடுக்க மண்ணை தவிர வெறும் வேறு மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு மனசில் வந்து ஒரு பிடிமானம் வந்துச்சு. வாழ்க்கைக்கு வேரும் முக்கியம், வேரும் மண்ணும் ஆவறதுக்கு சாத்தியம். அதே நேரத்தில் வேரோட மண் ஒட்டி தான் இருக்கும். இங்கே தான் ஆத்தாலும் இருப்பாங்க. இந்த வேலையில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு 3 கோயிலேருந்து திருமணம் எடுத்தாச்சு. மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த வேலையில இந்த பணியை கம்ப்ளீட் பண்றதுக்காக உதவி செஞ்ச கார்த்திகேசு அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போன்ற பல மாநிலத்துல வர வேண்டியது இருக்கு, அங்கேயும் மண் எடுக்க வேண்டியது இருக்கு. உங்களோட உதவி நாடி கண்டிப்பா வருவேன். இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களும் என்னோட பயணத்தை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அங்கேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.